ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒரு ஹைஃபையான ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டு, அதுவும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட். அதான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுப்பாக்கம் அப்படின்ற ஒரு லொக்கேஷன். ஸோ காட்டுப்பாக்கம்ன்றது போரூருக்கு நெக்ஸ்ட்டு ஐயப்பன்தாங்கல் நெக்ஸ்ட்டு காட்டுப்பாக்கம். ஸோ மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்கு. அது இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோடு, 100 ஃபீட் ரோடு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஃப்ளாட் வந்து இதில் 2 ஃப்ளாட் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு ஃப்ளாட்டு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு 3 வகையான ஃப்ளாட்ஸ் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு. இதில் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் முடிச்சு தரேன். ஓகே, இப்போ வந்து 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு ஃப்ளாட் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 1473 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. 1473 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து இதில் வந்து 30% உங்களுக்கு யூடிஎஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி 4th ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. 2 ஃப்ளாட் அவைலபிள் இருக்குது இதில். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,37,00,000 அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, 1542 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னொரு 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளாட்டுக்கும் 30% யூடிஎஸ் இருக்குது. இது 11வது மாடியில் அமைஞ்சிருக்கு. 11th ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு 3 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, 3 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட் இது. இதில் உங்களுக்கு பால்கனியெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு வியூவில் பயங்கரமாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம மறுபடியும் பார்ப்போம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, 1542 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2910 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு ஃப்ளாட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 12th ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இதுலேயும் உங்களுக்கு 30% யூடிஎஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, இந்த 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு ஃப்ளாட்டோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2910 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டோட அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளாட்டு 2,72,00,000 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ளாட் வந்து 3 ஃப்ளாட்டுமே அவைலபிள் இருக்குது. மொத்தம் 4 ஃப்ளாட்டு, 2 3 பெட்ரூம், ஒரு 4 பெட்ரூம், ஒரு 3 பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஃப்ளாட்டு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நல்ல சூப்பரான உங்களுக்கு பால்கனியோட அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 100 அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஃப்ளாட் வந்து மொத்தம் 12 மாடி கொண்ட ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. இது வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இதில். அதே மாதிரி வந்து க்ளப் ஹவுஸ் இருக்குது, இதில் லிஃப்ட் அவைலபிள் இருக்குது, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க, பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க, பார்ட்டி ஹால் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓல்டாக அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை கிரானைட்ஸும் மார்பிள்ஸும் டைல்ஸும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, டஃப் அண்ட் கிளாஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை, இந்த ஃப்ளாட்டை. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நியர்பை நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஸ்டாப்பும், நடந்து போகிற தூரத்தில் மெட்ரோ ஸ்டேஷனும் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி ஷாப்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. நியர்பை ஸ்கூல் வந்து ஒரு 500 மீட்டர்ஸில் வாக்கபிளில் நியர்பை ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி காட்டுப்பாக்கத்தில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து வர எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்ட் பண்ணியிருப்பாங்க. வீடு வந்து ரொம்ப அருமையாக நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது.
ஸோ கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.